பேராசிரியர் சுந்தரவல்லி, பேராசிரியர் சுந்தர், இந்த விவகாரத்துல அரசியல் செய்யப்படுதா? திமுக அரசியல் செய்தா? திமுக விஜய் அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி பெரிய குற்றவாளிகள் ஊடகங்கள். ஏன்னாங்க விஜய் குளிக்கிறது தாங்க போடல, நீங்க குளிக்கிறது தான் போடல, பல்லு வளர்க்குறதுல ஆரம்பிச்சு ட்ரெஸ் மாத்துறதுல ஆரம்பிச்சு அவ்வளவும் போட்டீங்க. ரெண்டாவது குற்றவாளி யார் அப்படின்னு சொன்னா புஷி ஆனந்த். அவர் 7 மணி 7:45 வருவார்னு புஷி ஆனந்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ட்விட்டரில் அவங்களுடைய ஹேண்டிலில் என்ன போட்டாங்கன்னா 11:30க்கு விஜய் வந்துடுவார், எங்கே இங்கே நாமக்கலுக்கு வந்துடுவார், நான் கரூருக்கு வந்துடுவார் அப்படின்னு போடுறாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? அதுவரையும் நீங்கள் அங்கே இருந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்து கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, விஜய் வர வரையும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. விஜய் வந்த பிறகு ஏன் நல்லா இல்லாமல் போச்சு? 7500 பேரை, கட்சி நிர்வாகிகளை, கட்சி தொண்டர்களை திருச்சி, மதுரை, இங்கே இருக்கிற திண்டுக்கல், இங்கேருந்து ஒரு மாப்பை செட் பண்ணி அவர் தன் கூடையே அழைச்சிட்டு வர்றாரு. நீங்கள் விஜய் வர்ற இடங்களிலெல்லாம் வர வேணும், இதுதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டே. அந்த அசைன்மென்ட்டுக்கான ஆதாரம் என்ன இருக்கு? அதுதாங்க அவங்க போட்டுருக்காங்க. அசைன்மென்ட்டுக்கு ஆதாரம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லவா? இல்ல நீங்க சொல்றதே ஏத்துக்கிறோம். புஷி ஆனந்த் அறிக்கையின் மூலமாகவோ எக்ஸ்தலத்தின் மூலமாகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒரே ஒரு விஷயம் தான், போலீஸ் அங்க இல்லன்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் கேக்குறேன். எண்ணிக்கை அடிப்படையில் சொல்ல முடியும். எனக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில் சொல்ல முடியும். ஆதாரம் இருக்கு. எவ்வளவு காவலர்கள் இருந்தாங்க? 10,000 பேருக்கு 500 பேர், 550 சில்லற தான் காவலர்கள் இருக்காங்க. சரி, 10,000 பேருக்கு 560 காவலர்கள் இருந்திருக்காங்க. சும்மா நீங்களா ஒண்ணு பேசக்கூடாது. நேற்றைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லப்பட்டது 560 காவலர்கள் அங்க காவல் இருந்தாங்க. ரெண்டாவது, காவலர்கள் எப்படி செயின் போட்டு நின்னாங்கன்ற வீடியோ என்கிட்ட இருக்கு. எப்படி செயினை அறுத்துக்கிட்டு உள்ள ஓடி போனாங்கன்ற வீடியோ இருக்கு. எப்படி இவர் விஜய் பின்னாடி ஒரு மாப் வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு, அதுக்கு வீடியோ சான்று வேணுமா? நீங்க போங்க, எங்க அண்ணன் எங்க அண்ணன் பின்னாடி நாங்க வர்றோம், இதுதான் எங்க கட்சியில நாங்க வந்து அசைன்மெண்டா பண்றோம்னு ஒரு பொம்பளை. அந்த அசைன்மென்ட்டுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு? எவிடன்ஸ் அவங்க பேசுறதுதான். யார் பேசுறது? தலைவர் எவிடன்ஸ் சொல்லுங்க. புஷியானந்த் சொன்ன ஆடியோ இருக்குதா? புஷியானந்த் சொன்ன வீடியோ இருக்குதா? ஏதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எந்த அடிப்படையில மதுரையில வந்து வந்தாங்க, ராமநாதபுரத்துல இருந்து வந்தாங்க? எவிடன்ஸ். கட்சி தொண்டர்கள் 19 வயசு பசங்க பேசுனதுனா எவிடன்ஸ். கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல, 19 வயசு 17 வயசு தான், ஓட்டே இல்லாதவன் தான், ஏறி தொங்குனே போற, ஓட்டு இல்லாதவன் உள்ள ஓடி போய் விழுந்தவே போறான். அவனை வச்சுதானே கேஸே இந்த பிரச்சனையேவா? அப்ப அவனை வச்சு மாஸ்க் கட்ட தெரியும், ஆனா அவன் கிட்ட நீங்க ஒரு அசைன்மென்ட் கொடுத்து கட்சி தொண்டர்களோட வார்த்தையை ரொம்ப தெளிவா அசைன்மென்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறப்போ பேசாம இருக்க போறது. Do you have proof? அதான் அசைன்மென்ட். ரொம்ப தெளிவா கட்சிக்காரர்கள் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா தாவேகா என்ன சொல்லுது? மருத்துவமனையில இருந்த நோயாளிகளை தாவேகா சொல்லுவது உங்களுக்கு ஆதாரம். ஏன் நள்ளிரவு பிரேத பரிசோதனை செய்யணும்? நள்ளிரவு பிரேத பரிசோதனை செய்யறது நள்ளிரவில் யார் செஞ்சாங்க சொல்லுங்க? ஏன் செய்யல? 11 மணிக்கு எரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சொல்றாங்க 10 மணிக்கு எரிக்கப்பட்டதா? 11 மணிக்குள்ளே அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க மாட்டீங்க. நீங்க அப்படியே சரி, எப்ப போச்சாங்க நீங்களே சொல்லுங்க, எப்ப எரிச்சாங்க நீங்களே சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். எப்ப போச்சாங்க, எப்ப எரிச்சாங்கன்றத சொல்லுங்க. நிர்வாகிகள் சொல்றாங்க. விஜய் கூட சொல்லிருக்கலாம், மாவட்ட செயலாளர் சொன்னாரா அல்லது கட்சியுடைய உயர்மட்ட குழுவுக்கு சொன்னாரா? அவங்க பேட்டி கொடுத்தாங்களா? தலைவர்களையோ என்னங்க இதுவரைக்கும் விஜய் அங்க நிக்கவே இல்லைங்க. தாவேகாவினுடைய ஊரால ரெண்டு பேரும் காத்துருங்க. சுந்தரவல்லிக்கான பேசிட்டு நான் பேசுகிறேங்க. ரொம்ப பரிதவிக்காதீங்க. ஆதாரம் இல்லாம இங்க உட்கார்ந்து உளறதுக்கு நாங்க ஒன்றும் தமிழக வெற்றி கழகம் இல்லை. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்.
12 மணிக்கு எரிச்சாங்கன்னு சொல்றதே ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி தான். இரவு 12 மணி இல்ல, அடுத்த நாள் 12 மணி. அடுத்த நாள் 12 மணி இரவு இல்ல. ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு ஃபேக்ட் செக் தமிழ்நாடு பேராசிரியர் ஒரு நிமிஷம் இருங்க பேராசிரியர். இருங்க நான் பேசுகிறேன், நீங்க அப்புறம் கேள்வி கேளுங்க. கேள்வி மட்டும் கேட்டுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் கேக்குறேங்க, அடுத்த நாள் 12 மணி தானங்க. எத்தனை டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க? பக்கத்து மாவட்டத்துல இருந்து நூத்துக்கணக்கான டாக்டர்ஸ் அழைக்கப்பட்டாங்க. நூத்துக்கணக்கான பேர் 10 மணிக்கு கிட்டத்தட்ட 14-18 பேர் செத்துட்டாங்க. அவங்க மார்ச்சரி கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இதுக்கு காரணமே இல்லை. விஜய் வந்தது காரணமே இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க நள்ளிரவுக்குள்ளேயே பிரேத பரிசோதனை செஞ்சாங்கன்றப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது பிரேத பரிசோதனை நள்ளிரவு செய்யலாம்ன்றதுக்கு 2021ல மத்திய அரசு கொண்டு வந்த திருத்தம். ஆனால் மத்திய அரசுடைய திருத்தத்துல என்ன இருக்குது? However case under judiciary such a suicide, rape, உடல் அழுகிறது அல்லது அடையாளம் தெரியாத நபர்களுக்கு நள்ளிரவுல பிரேத பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் நள்ளிரவுல பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது? தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் சொன்னது பொய்யா? ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிள். அடையாளம் தெரியாதவர்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது. ரைட்? இங்க வந்தவங்க எல்லாரும் அடையாளம் தெரிஞ்சவங்க. உடனடியாக காவல்துறை வந்தவர்களை அடையாளப்படுத்தி நீங்க மறுநாள் நள்ளிரவுக்குள்ளேயே எந்த அடிப்படையில அவங்களை அடையாளம் கண்டது? பேச விடுங்க. நீங்க கேள்வி மட்டும் கேட்டுட்டே போறீங்களே. நான் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஒரு பிரேத பரிசோதனை என்பது 40 பேர் செத்துருக்காங்க. இன்னைக்கு 41 பேர் செத்துருக்காங்க. 41 பேரை முந்தா நாளே பிரேத பரிசோதனை பண்ணி கையில ஒட்டலம் போட்டு கொடுக்கல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தனித்தனியா சாக உள்ள கொண்டு போறாங்க. அங்க இருந்து ஒருத்தரா பெற்றோர்கள் வந்த பிறகு, சொந்தக்காரங்க வந்த பிறகு பிரேத பரிசோதனை நடந்து ஒரு ஆளா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பிரேத பரிசோதனை 6 பேருக்கு தான் முதல் நாள் ராத்திரி முடியுது. அந்த 6 பேரை தான் நிப்பாட்டி முதலமைச்சர் மரியாதை செலுத்தி கொடுத்துட்டு போறாரு. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் தான் இன்னைக்கு வரை பிரேத பரிசோதனை நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன ரொம்ப சிம்பிளா வந்து விஜயை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு மெனக்கெடுறீங்க. என்ன நடக்குதுன்னு கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த அர்த்தத்துல கரூர் போனார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் போகாதீங்கன்னு சொன்னேன்னு சொல்லி ஆடுறல்ல. முதுகெலும்பு இல்லாத நவீனுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவர் எப்படி மக்களை சந்திக்கிறார்? முதல் நாள் என்ன அரசியல் கரூர்ல கரூர்ல முதல் நாளே 22 பேர் மரணம் அடைகிறாங்க. 66க்கும் மேற்பட்டவர்கள் இது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஊடகவியலாளர் பதில் சொல்லுங்க. குளிக்கிறது பல்வேறு காமிச்சீங்களே. 42 பேர் செத்து போனதுக்கு ஊடகவியலாளர் நீங்க ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. 27 பேர் இறந்தப்ப ஏன் கேள்வி கேட்டோம்ல, அதனால இப்ப போயிட்டாப்ல. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியது காரணம் இல்ல, விஜய் நிர்வாகிகள் அதை நிர்வகிக்காத காரணம் இல்லன்னு சொல்லிட்டு ஈஸியா ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை வந்து போட்டு விஜய்க்கு வந்து ரொம்ப பாவப்பட்டு கருணை காப்பாத்தலாம் வேண்டாம். அறத்தோட நில்லுங்க. நடுநிலையெல்லாம் நான் கிடையாதுங்க. நான் அறத்தின் பக்கம் நிக்கிற ஆளு. எவன் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சட்டையை பிடிச்சு உழுக்குற ஆளு. ரொம்ப தெளிவா சொல்றேன். எல்லாரையும் பிடிச்சு இருங்கண்ணே எல்லாரையும் பிடிச்சு ஒரே இடத்துல என்னங்க தேவையற்ற விமர்சனம் வேண்டாம். நான் சொல்றேன் மேல வழக்கு யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அதான் நீங்களே முடிவு பண்ணீங்க. பாட்டில் பாலாஜினா யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. நாங்க இங்கே நேரம் கிடைக்கும். என்ன சார் 2 பேர் மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட செத்து போனாங்க. செத்து போனவங்களை காப்பாற்றுறதுக்கு வக்கில்ல நின்னு அரசியல் பேச்சு பாட்டலுக்கு பாட்டு பாடின ஒருத்தர் திரும்ப ஓடி போய் நடுவுல ஜெட்ல போய் சென்னையில வந்து படுத்துக்கிட்ட ஒருத்தர் தலைவரா இருக்க முடியும்? இரண்டு முறை கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி தாவேகாவினுடைய வழக்கறிஞர் மனுல சொல்றாங்க. மக்கள் மன்றத்துல கூட சொல்றாங்க. நான் ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அண்ணன் திரும்ப போனாரு பாக்க
போறாரு, துறை வைகோ போனாரு பார்க்க. துணை முதல்வர் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டாங்க? கோர்ட்ல போட்ட பெட்டிஷன்ல we have to I want to meet the victims னா கேட்டிருக்காங்க. கோர்ட் பெட்டிஷன்ல கேட்டிருக்காங்க I want to meet the victims னு. இது என்னது வந்து நான் கேட்கலனா யார்ட்ட கேட்க முடியும்? கோர்ட்ல காலங்கத்தால போயிட்டு என்னால யாரையும் பேச ஜஸ்டிஸ் தண்டபாணி வீட்ல போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி பெட்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? we want to meet the victims. நீங்க இத we want to meet the victims. சதீஷ் காத்துங்க. ஒவ்வொருத்தங்க நிதானமா மீட் பண்ணுவாங்க பெட்டிஷன். அப்ப என்ன கேஸ் போட்டுட்டாங்க? சிபிஐ வேணும். சதீஷ் பின்னங்கால் பெடரில் அடிக்க வேணும். என்ன கேஸ் போட்டுட்டாங்க தெரியல. இருங்க சதீஷ். பாட்டில் பாலாஜி இல்ல அந்த வார்த்தை வேண்டாம். எல்லா இடத்துல நடக்காத மாப்பு இந்த ஊர்ல முன்ன எப்படி நடந்துச்சு இது சொல்லுங்க. சதீஷ் நீங்க மக்கள் மன்றத்துல போய் என்ன வேணா பேசலாம். இங்க அந்த வார்த்தை வேண்டாம். நான் ஒரே ஒரு கேள்வி பேசுறேன். தங்களுக்கு ஜாமீன் வேணும்னோ தங்களுக்கு முன்ஜாமீன் வேணும்னு நீதிமன்றத்துக்கு போகலாம். அவங்க போகிறது போன ரீசன் என்ன? the people அவங்கள இவர் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம பீப்புளை மீட் பண்ண போறேனாங்க. 9 மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல இருக்காரு. 10 மணிக்கு ஃளைட்ல ஏறி 11:30க்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. எந்த இடத்துல நின்னு மக்களை சந்திக்க அவர் கேட்டாரு? இதேதான் சொல்றேன். 8:00 விட்டா ஏறணும்னு சொல்றாங்கல. பத்திரிக்கையாளர் 8:00 என்ன கேக்குறாங்க? சந்திக்கிறீங்க 8:00 ஏர்போர்ட்ல இருந்து சொல்றாங்கல. 30 நிமிஷம் தான் சார் திருச்சி. 30 நிமிஷம் தான் திருச்சி. எல்லாரும் டிலேங்கறாங்கல. இப்போ திரும்பி போறது மட்டும் 1 மணி நேரத்துல போய் தாங்கங்கறாங்க. வரம்போது மட்டும் என்ன நாயம்டமாச்சு இல்ல ஷார்ப் பண்ணிக்க வரேன் பேராசிரியர் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க நான் வரேன். ஏன் இடத்துல அப்புறம் பேசுறது அவருங்க. நான் தான் பேசணும் இப்போ. இல்ல உங்களுக்கு ஏங்க டைமேல நான் நிறைய பேசவே கொடுக்கல நீங்க பேசவே கொடுக்கல சார் நீங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 10 மணிக்கு ஃளைட் ஏறி போனவர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து அங்கேயே நின்றுந்தாரு. எத்தனையோ இறந்து போன குழந்தைகளுடைய வீட்டுல இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முகமூடிய போட்டுக்கிட்டு யார் பர்மிஷன் இல்லாம தானே போனாங்க. இதுவரை தலைவர்கள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துக்கு போறதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. முகமூடிய போட்டுக்கிட்டு போய் நின்றுந்தீங்கன்னா விஜய் பக்கத்துல ஊரு நின்றுக்கும். முதுகெலும்பு இல்லாத ஓடி ஒழியக்கூடிய இன்னைக்கு குருமூர்த்தி கால்ல விழுந்து வெக்கம் இல்லாம திரும்ப இல்ல குருமூர்த்தியை மீட் பண்ணாருன்னு இவங்க மல்டிபிள் பொலிட்டிசைஸ் பண்றீங்க பேராசிரியர். நீங்க இல்ல பேராசிரியர் ரெண்டு விஷயம் நீங்க சொன்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட் பேராசிரியர் ரெண்டு ஸ்டேட்மென்ட் பேராசிரியர். ஒன்னு அவர் முதுகு தெறிக்க முதுகெலும்பு இல்லாத ஓடுனார்ன்றீங்க. ஆனா இரண்டு முறை அவர் கேட்டிருக்கிறார் காவல்துறையை கொடுக்கல. குருமூர்த்தியை மீட் பண்ணாருன்னு எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? 10 மணி பெட்டிஷன் சார் ஹைகோர்ட் ஜட்ஜ் முன்னாடி பதிலளிச்சதுக்கு பிறகு பேராசிரியர் சுந்தரவல்லிக்கு எப்படி கிடைச்சது? ரொம்ப தெளிவா நான் ஒன்னு சொல்றேன். ரெண்டு விஷயத்தை வச்சு சொல்றேன். நேத்து நிர்மல் குமார் போய் அவர் வீட்ல நள்ளிரவுல சந்திச்சிருக்காரு. ஒண்ணு எதுக்குமே ஆதாரம் வேணும் இல்லையா ப்ரொஃபசர்? நீங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் விஜய் ஒரு அரசியல்வாதி ஒத்துக்கறீங்க? ஒரு நடிகனை பதிவு செய்யப்பட்ட கட்சி ப்ரொஃபசர் அது மீண்டு வரேன். சதீஷ் நான் மீண்டு வரேன். இன்னைக்கு ஊடகங்கள்ல முழுசா செய்தி அதான். விஜயனுடைய ஆட்கள் போய் அவரை சந்திச்சாங்கன்னு ஊடகம் முழுக்க செய்தி இன்னைக்கு அதான். ஒருவேளை ஏதாவது எவிடன்ஸ், ஏதாவது போட்டோகிராஃபி, ஏதாவது வீடியோ, any video, any photography ஊடகங்கள வெளிய வந்திருக்கு. any video, any photography இல்ல ஏதாவது ஆதாரம்? குருமூர்த்தியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பதற்கான ஏதாவது புகைப்பட வீடியோ ஆதாரம்? ஒண்ணே ஒன்னு சொல்லவா நம்ம அண்ணன் போனாரு செங்கோட்டையன். பார்த்ததற்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கா அப்படின்னு வானதி அக்கா கேட்டுச்சு. மறுநாளே ஒரு போட்டோவை போட்டு மூஞ்சில துப்புனாங்களே. அது மாதிரி இங்க நடக்கும். நாளைக்கு போவார் அண்ணன். இத ஊடகங்கள் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் காரர் போட்டுருக்காரு விஜய்க்கு வேற வழியே இல்ல. வீடியோ இருக்கு. விஜய்க்கு வேற வழியே இல்ல, பிஜேபி நோக்கி வந்தே ஆக வேண்டும் என்று நேற்று மிரட்டல் விட்டுருக்காரு.